வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் பேஜ் ஆனது போயிட்டு இருக்குது. ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாம் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த்து படிக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து 1 மந்த்துக்கு வந்து ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி படிக்கும்போது அந்த 1 யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவிஸ் காம்படிஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த குவிஸ் காம்படிஷனில் வந்து யார் வந்து முதல் ப்ரைஸ், அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸ் தரதா இது நம்மளுடைய பிளானு. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ மே மாதம் அப்படின்னா மே மாதம் வந்து ஃபஸ்ட்டு வீக் சண்டே ஒரு டெஸ்ட் எழுதிருப்பீங்க, செகண்ட் வீக் ஒரு டெஸ்ட் எழுதிருப்பீங்க, தேர்ட் வீக் ஒரு டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். அந்த யூனிட் வந்து பார்த்து ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. திரும்ப அடுத்து எழுதக்கூடிய டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டாபிக் சொல்லிடுறோம். ஓகேங்களா? என்ன டாபிக் படிக்கணும்னு சொல்லிடுறோம். அந்த டாப்பிக்லேருந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்போம். அந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு யார் வந்து அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸ் ஆனது நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக தருவோம். சரிங்களா? டெஸ்ட் பேஜ் இல்லாமல் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், சார் நானும் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தான் படிச்சிருக்கேன், நானும் இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கலாமா, இந்த குவிஸ் காம்படிஷன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து ஒரு 50 போட்டிருக்கோம். ஸோ ஆஃபர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கோம். எந்த டேட்லேருந்து அப்படின்னா 5/5/2025 10. ஸோ இது மட்டும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 11/5/2025. ஓகேங்களா? ஸோ இந்த டேட் வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 மட்டும்தான். நீங்கள் 35 ரூபா அமௌண்ட் பே பண்ணி இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேஜுக்கான அந்த சிலபஸ், என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குவிஸ் காம்படிஷனுக்கு வந்து எந்த டாபிக் படிக்கணுமோ அதை நாங்கள் அப்டேட் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த டேட்குள்ளே 11/5/2025 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் அனுப்பக்கூடிய நம்பர் வந்து 9952563892. இந்த நம்பருக்கு வந்து பேமெண்ட் அனுப்பிட்டு உங்கள் நேமு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் அமௌண்ட் பே பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் நேம், ஓகேங்களா, ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஆர் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்னு போட்டிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட், இந்த குவிஸ் காம்படிஷன் வந்து எப்படி கலந்துக்கணும், எப்படி டெஸ்ட் எழுதணும், அதுமாரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் நடக்கூடிய இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யூஜிடிஆர்பி ஃபீஸ் வந்து 2500 ரூபா, பிஜிடிஆர்பி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. உங்களுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருவோம். அந்த சிலபஸ்லேருந்து எந்த டாபிக் வந்து டெஸ்ட்டுக்கு பிடிக்குமோ அந்த டாபிக் சொல்லிடுவோம். அந்த டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிடுவோம். ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து அனுப்பிடுவோம். ஓகே, கொடுத்துருவோம். உங்களுக்கு டவுட் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறீங்க, உங்கள் ரிலேஷன் யாராவது பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் வந்து நவம்பரில் சொல்லியிருக்காங்க. யூஜிடிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் வந்து டிசம்பரில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபரை கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க, படிங்க. ஓகேங்களா? கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ.